ஸ்ரீ குருப்யோ நமஹ. தெய்வத்தின் குரல் மூன்றாம் பகுதி, நிறைவு தொகுப்பு, மங்கள ஆரத்தி. 309வது தலைப்பு, சீதாராமருக்கும் பக்கபலம். தொடர்ச்சி. ஒரு பெரிய மலைக்கு மேலே சந்திரிகையில் தாவள்யமாயிருக்கும் ஒரு மேகம் படிந்தால் எப்படி இருக்குமோ அப்படி அந்த முத்துமாலை ஆஞ்சநேயரின் சுவாமியின் பெரிய சரீரத்திலே புரண்டது. முதலாக அவரை ரிஷ்யமுக பர்வதத்தில் பார்த்த உடனேயே ராமச்சந்திரமூர்த்தி இவரால் தான் இனி ராமாயணம் நடந்தாக வேண்டும் என்று தீர்மானம் பண்ணிவிட்டார். அப்போது ஹனுமாரை சகாயமாக பெற்றிருந்தும் சுக்ரீவன் பெண்டாட்டியை இழந்து வாலியிடம் கஷ்டப்பட்டு கொண்டிருந்தான். ராமர் இன்னார் என்று வேவு பார்த்து அவர் நல்லவர், சக்தி உள்ளவர் என்று தெரிந்ததால் அவரை துணையாக கொண்டு வாலியை ஜெயிக்க வேண்டும் என்பதற்குத்தான் ஹனுமாரை அவரிடம் அனுப்பியிருந்தான். இப்படிப்பட்ட நிலையில் சந்தித்த போதிலும் ராமருக்கோ தனக்கே பலமாக இருக்கப் போவது இந்த ஹனுமார்தான் என்று தெரிந்துவிட்டது. அவரே ஈஸ்வரனாக இருந்து பூர்வத்தில் பண்ணின சங்கல்பம்தானே இப்படி இந்த ராமாயண நாடகம் நடக்க வேண்டுமென்று. அதனால் இவர்களை யார் என்ன என்று ஆஞ்சநேயர் விசாரித்த தினசிலேயே இவர் பெருமையை எடை போட்டு நவவியாக்கரண பண்டிதன், சொல்லின் செல்வன் என்றெல்லாம் லக்ஷ்மணனிடம் ஏகமாக புகழ்கிறார். ஏதோ வாக்குவன்மை படைத்தவன்தான் என்று நினைத்து விடாதே, இவன் சர்வ வல்லமையும் படைத்தவன். இந்த லோகம் ஒரு தேர் என்றால் அதற்கு அச்சாக இருக்கிற ஆணி இவன்தான். இப்போது தெரியாவிட்டாலும் உனக்கே இதன் உண்மை ஒரு நாள் தெரியும் பார் என்கிறார். ஆணி இவ்வுலகுக்கெல்லாம் பின்னர் காணுதி மெய்மை என்கிறார். ஹரஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர. தெய்வத்தின் குரல் மேலும் ஒலிக்கும்.